ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு டெய்லி யூஸ்க்காக மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்திருக்கு. இன்றைக்கி அது எப்படி இருக்குது, அதோடய குவாலிட்டி பார்த்துடலாம். இந்த வாட்டி உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக வந்தது. கலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன தான் நம்ம பிக்சரில் பார்த்தாலும் நம்ம போட்டு பார்த்து அது நமக்கு செட் ஆனால் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் டெய்லி வேர் தானே, சரி மீஷோலேயே ஆர்டர் போட்டுக்கலான்னு இந்த டைம் போட்டேன். சூப்பராக இருந்தது எல்லாமே. ஆனால் ரிட்டன் போடுற மாதிரி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் ஒன்று கூட ரிட்டன் பண்ணல. எல்லாமே சூப்பராக வந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக் கலர். இது 298 அம்பர்லா டைப்பில் சூப்பராக இருந்ததுங்க. இன்னும் ஒன்று நெக் டிசைன் எல்லாமே க்ளோஸில் இருந்தது. அதனால தான் நான் இதை ஆர்டர் போட்டேன். பட் ஆனால் இந்த டிசைன் இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஆர்டர் போட்டுக்கவே மாட்டேன். இது ஒன்று மட்டும் மாற்றி கொடுத்து அனுப்பிச்சிட்டுருக்குறாங்க. ஹிப்பில் எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. நமக்கு நல்லா டைட்டாக பிடிக்காத மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. உண்மையாகவே டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிளாக் கலர் பிடிக்கும்னா பிளாக் கலர் ஹார்ட் கொடுங்க. அடுத்தது ஸ்கை ப்ளூ சொல்லலாம், இல்லை லைட் க்ரீன்னு சொல்லலாம். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் சூப்பராக இருந்தது. இது டாப்பு ஃபேண்ட் மட்டும்தான் இருந்தது. ஷால் கிடையாது. டெய்லி வேர்க்கு. இது 223 தான். நல்ல ஒர்த்தான ஒரு ட்ரெஸ்ஸு. சூப்பரான ஒரு திக்னஸ், எம்ப்ராய்டிங் டிசைன் வச்சு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸ்ட்ரைட் கட் நமக்கு வேணும்னா நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். நல்லா இருந்தது. லுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது பார்க்கும்போது நல்லா இல்லை, ஆனால் வியர் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், எம்ப்ராய்டிங் டிசைன் அதே மாதிரியே கையிலையும் இருந்தது. நம்ம ஃபேண்டில் கீழேயும் கொடுத்துருந்தாங்க இந்த எம்ப்ராய்டிங் டிசைன். இந்த டாப் 200 ருபீஸ். இது எப்படின்னா ப்ளைனாக ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்பு, மேலே இந்த மாதிரி பிளாக் கலர் ஓவர் கோட் கொடுத்துருந்தாங்க. இது டெய்லி வேர்க்கு நமக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். டாப் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது. கோட் நம்ம தனியாக கழட்டியும் எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். அந்த மாதிரி பார்க்க ரொம்ப சிம்பிளாக நல்லா லுக் நல்லா இருந்தது. டெய்லி யூஸ்க்கு தாராளமாக இது வாங்கலாம். 200 ஒர்த்து தான். அடுத்தது நல்ல ஒரு பிளாக் கலரில் 352 ருபீஸில் சூப்பரான லாங் கவுன். இது குர்த்தினும் சொல்லலாம், கவுனும் சொல்லலாம். அம்பர்லா டைப்பில் நல்லா ஃப்ளாரியாக நல்லா சூப்பராக இருந்தது. இதுக்கு ஸ்லீவ்லாம் கிடையாது, நம்ம தான் போட்டுக்கணும். ஸோ இது வீட்டில் நம்ம டெய்லி வேர்க்கு சூப்பராக கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்ட்டு அந்த ஹார்ட் கலர் போடுங்க. அடுத்தது பிளாக் கலர். இது செம்ம சூப்பராக இருந்ததுங்க. 405 ருபீஸில் சிம்பிளாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கூடவே ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹிப் பெல்ட் பார்த்திங்கன்னா நல்லா சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன சமுக்கி வச்சு நல்லா ஹைலைட் பண்ணி ப்ளைனாக இல்லாமல் இந்த பெல்ட் போடும்போது அந்த கவுனே அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே. இது 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அம்பர்லா டைப் தான். நல்ல சூப்பராக இருந்தது. உண்மையாகவே அழகாக இருந்தது. XXL வரைக்கும் இதோட சைஸ் கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குது. பேக் சைடில் நமக்கு நாட் போடுற மாதிரி அதில் த்ரெட்டும் போட்டிருக்காங்க. 405 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னா உண்மையாகவே இது ஒர்த்து தான். எந்த டேமேஜும் இல்லை. அந்த பிக்சரில் என்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது கூடவே ஒரு ஷாலும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு லெகின் கிடையாது, நம்ம தான் லெகின் தனியாக வாங்கிக்கணும். ஸோ டாப்பு, ஷாலு, பெல்ட்டு இது அப்படியே ஒன்றா கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எங்கன்னா வெளியே போனால் நம்ம அழகாக இதை வேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி ரேட்டு கரெக்டான ரேட்டா இல்லை அதிகம் தானா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. தேங்காய், முந்திரி எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பாங்க. அதோட ரெசிபியை நான் சுட்டுட்டு வந்துட்டேன். அதை சுட்டுட்டு வந்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கடல்பாசி, சோம்பு இது எல்லாமே தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். மீதியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா. இப்போது இதில் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கினதும் 3 பழுத்த தக்காளி மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதால அதோட டேஸ்ட்டு, அதோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே சுருண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இந்த மிளகாய்த்தூள்லேயே மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா சுருள வதக்கிடலாம். அவ்வளோதான், பச்சை வாசனை போயிடுச்சு. இன்றைக்கி 1 கிலோ ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு திரும்ப ஒரு டைம் வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போது இந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி விடணும். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இதையும் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. மசாலா நல்லா சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு 2-3-4 மினிட்ஸ் நான் நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டேன். போதும், இந்தளவுக்கு வதங்கினா போதும். இதை நல்லா ஈவன் பண்ணிடலாம். ஈவன் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கங்க. பாருங்கள், 2 மினிட்ஸுக்கு அப்புறம் அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. ரைஸு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் செம்ம அட்டகாசமாக இருந்தது. நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இப்போது சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ, திக்னஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்லா வெந்துடும். நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் வேகலைன்னா திரும்ப மூடி போட்டு வேக வச்சுக்குங்க. இப்போ சூப்பரான தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது லாஸ்ட்டாக இந்த கிரேவியை இறக்கிட்டு இதோட சூடாக இருக்கும்போதே 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு நான் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த சிக்கன் கிரேவியை வச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். 1 கிலோ செஞ்சதால் இது நைட்டுக்கும் நாங்கள் டிஃபனுக்கும் அப்படி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இட்லி மட்டும்தான் நைட்டுக்கு ஊற்ற வேண்டியிருக்கு. இந்த மிஷினில் தான் நான் இப்போ ஆட்டிக்கிறது. இப்போ கிரைண்டரே தொடுறதே இல்லை. மாவு கிரைண்டர் 2 மணி நேரம் ஆட்டிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ அந்த விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. அழகாக போகணுமா மிஷினில் அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு அப்படியே அரைச்சி எடுத்து வச்சிடுறது. மிஷினில் நல்லா வருதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சூப்பராக வருது. ஆனால் எப்படி அரைக்கணும் அப்படின்னா இங்கேன்னு இல்லை, நீங்கள் வேறு எங்கன்னா கூட இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் இட்லி மாவு அரைச்சிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கொரப்பாக அரைக்க சொல்லுங்கள். அப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் நல்லா நைஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது மாவு சூடாகாமல் சூப்பராக வரும். ஸோ நான் அந்த மெத்தடில் தான் எல்லாருக்குமே அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். கரண்ட்டு பில் போனால் போய் போதுன்னுட்டு நம்ம அந்த மாதிரி அரைச்சி கொடுத்தோம்னா கஸ்டமர் விரும்பி வருவாங்க. ஸோ எனக்கும் இப்போ ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. மாவுக்கு எந்த நேரமும் நினச்ச நேரத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி நல்ல சூப்பராக பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா 4 கிளாஸ் குண்டரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் உதயம் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. கிரைண்டரில் எல்லாமே மொத்தமாக சேர்த்து அரைங்க. மொத்தமாக சேர்த்து அரைச்சாலும் சூப்பராக வரும். நான் இந்த மிஷின் வாங்கிறதுக்கு முன்னாடி கூட நான் இந்த மாதிரி தான் நான் அரைப்பேன். ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த இட்லி மாவு மெத்தட் எப்படி ஆட்டணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேலே ஐக்கானில் தரேன். இட்லி மாவு எவ்வளோ சுலபமாக செய்யலாம் அப்படின்றது அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கங்க. சப்போஸ் எதனா ரெசிபீஸ் அப்படி வேணும் அப்படின்னா வீடியோ லாஸ்ட்டில் எண்ட் ஸ்க்ரீனில் தெரியும். அதில் ரெசிபி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி வெந்துருச்சு.
அவ்வளோதான், எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிருச்சு. சைட் பை சைடாக அப்படியே பாத்திரமும் கழுவி வச்சுடுவேன் இட்லி வேகும்போதே. சும்மாவே நின்றுட்டே இருந்தா அது டைம் தான் நமக்கு போகும். ஸோ அதனால் கூடவே எல்லாத்தையுமே இது பண்ணிவிடுவேன். இட்லி சூப்பராக வந்திருக்கு, அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு. மீஷோவில் நான் அதிகமாக இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. ஸோ ரொம்ப ரேர் தான். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்கினது. ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெஸ்ஸஸும். இட்லி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம அப்படியே காமிச்சா உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ புட்டு காமிச்சா தான் இதோட சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இட்லி எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. அந்த பச்சரிசி ஒரு கிளாஸ் சேர்க்குறதால நல்லா ஒயிட்டும் வரும். பாருங்கள் அந்த உள்ளே பாருங்கள் ப்ரெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டு தான் கிரைண்டர்லேயே ஆட்டுவேன். செம்ம சூப்பராக வரும். சீக்கிரம் நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். என்ன ஒன்றுனா கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குவான்டிட்டி ஊற வைக்கணும். ஏன்னா சின்ன கிரைண்டர்னால் நீங்கள் வந்து கம்மியாக தான் ஊற வைக்கணும். ஒரு இடுக்கு எவ்வளோ ஆட்ட முடியுமோ அவ்வளோ தான் ஊற வைக்கணும். அதிகமாக போட்டிங்கன்னா ஆட்டாது. அது ஒன்று மட்டும் நீங்கள் அளவு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி கூட ஆட்டலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுட சுட இட்லியோட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்தது. எதுவுமே நம்ம வந்து அந்த வதக்கி அந்த பச்சை வாசனை இல்லாமல் செய்கிறதுல தான் நம்ம வந்து டேஸ்ட்டே இருக்குது. நீங்களும் இந்த தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மதியம் சாப்பிட்டதை விட இப்போ இன்னும் நல்லா ஊறி சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்டேன். அடுத்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நம்ம கொண்டு போய் வைக்க போகிறேன். நீங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியாக தூங்குங்க. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது, நம்மளை நம்பி இருக்க ஜீவன்களும் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளால் முடிஞ்ச உணவை கொடுப்போம். நீங்களும் முடிஞ்ச அளவு எதனா வாயில்லாத ஜீவனுக்கு கொடுங்க. சப்போஸ் உங்களால் போட முடியல அப்படின்னா வேஸ்ட் ஆகிறத எதனா வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் போட்டு வெளியே வச்சுருங்க. எதனா ஒரு ஜீவன் சாப்பிட்டு போயிடும். ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. எதனா தண்ணி குடிக்கும். தாகம் வந்து ரொம்ப கொடுமையானது இல்லையா? பசியை விட இன்னும் கொடுமையானது அந்த தாகம் எடுக்கும்போது நல்ல தண்ணி கிடைக்காது. ஸோ அதனால் சாப்பாடு போட முடியாதவங்க தண்ணியாச்சும் ஊற்றி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய். அடுத்த வீடியோ வெனஸ்டே போட்டுடுறேன். தெரியுது.